ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு முந்தானிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு முந்தானிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பின்னு, அப்புறம் நடுவில் ஒரு பின்னு, அப்புறம் எண்டில் ஒரு பின்னு, இந்தமாரி 3 பின்னு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கும் முந்தானி. இப்படி போட்டுக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இந்த மாதிரி நின்றுடும். நாங்கள் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக வரும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி கொசவம் சைடு இருக்குமில்ல, அந்த சைடு வந்து நமக்கு வந்து இடுப்பளவு எவ்வளோன்னு சொல்லி மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இடுப்பளவு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதிலேருந்து 5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அதாவது உள்குத்து சைடு வந்து உள்ளே போகிறதுக்கோசரம் அதுலேருந்து 5 இன்ச் சைடு எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் முந்தானியில் நம்ம பின் பண்ணுற இடத்துல இருந்து இடுப்பு வரையும் நம்ம முன்னாடி கொசவு கோயிற வரையும் என்ன அளவு இருக்கோ அது வரைக்கும் மெஷர் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கணும். அது பண்ணிவிட்டு இந்தாண்டையும் சென்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கொசவும் வந்து ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்கணும். ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மெஷர் எடுத்து வச்சேன் இந்த முந்தானை இருக்குங்க, இந்த முந்தானையில் நம்ம பின் பண்ணுற இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ரஃப் டாட் விடும். அந்த மாதிரி ஒரு 2 டாட் விட்டணும். அதுக்கப்புறமா உள்குத்து ஒரு இடத்துல இன்னர் சைடு அந்த உள்குத்துன்னு சொல்லுவோம், அந்த சாரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடித்து அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரம் அடிக்கும்ல அந்த மாடலில் வந்து மடித்து அடிச்சுட்டு நமக்கு வந்து நம்மளுடைய லென்த் எவ்வளோ, அதாவது இடுப்புலேருந்து கால் வரையும் லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம இப்படி மடிச்சிடணும். அதுக்கோசரம் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 6 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நான் மடிச்சு அடிச்சிட்டேன். இந்த முந்தானிக்கு ப்ளீட் பண்ண இடத்துல இங்கே இப்படி நேராக வச்சு ப்ளீட்டுக்கு நம்ம அந்த 6 இன்ச்சுக்கு வந்து தையல் விட்டுறணும். அந்த 6 இன்ச்சுக்கு விட்டது தான் இதுலேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா வந்து இங்கேருந்து இது வந்து 6 இன்ச்சுக்கு வரும். 6 இன்ச்சுக்கு நாங்கள் மடிக்க சொன்னால இந்த முந்தானியில் கொசவத்திலேருந்து எண்டு பார்ட் வரைக்குமே அந்த 6 இன்ச்சுக்கு மடிச்சடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு முந்தானி கொசவத்துக்கு ஒரு தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை 6 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மடிச்சடிச்ச இந்த நல்லா தின்னாக இருக்க இந்த பார்ட்லேருந்து ஒரு ஸ்டிச் அப்படியே லைனாக எண்டு தையல் வரையும், அதாவது எண்டு பார்ட் வரையும் ஒரு தையல் விட்டோட்டி நம்ம சாரி வந்து கிரிப்பாக நிற்கிறதுக்கோசரம் உள்ளே வந்து பட்டி பார்ட்டு நாடா வைப்போம். அந்த இன்சைட் ரோப் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு இடுப்பு அகலமே இப்போ வந்து இடுப்பு அகலம் எவ்வளோ மேக்ஸிமம் வேணும்னா 33 வைக்கணும். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோனா 33க்கு வந்து ஒரு கிளாத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பட்டி கேட்குற மாதிரி 33 இன்ச்சுக்கு வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோட்டி அதுக்கப்புறமா நம்மளுடைய கஸ்டமரோட ஹிப் சைஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். வாங்கிட்டு 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சுக்கு விட்டுடலாம். 5.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் சைஸ் என்னவோ நம்ம ஹிப்போட சைஸை கால்குலேட் பண்ணி அதில் வந்து நம்ம எங்கே வந்து எது வச்சா வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மலாக கொக்கி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளால் அது க்ரிப்பாக நிற்காது, ஒரு மாதிரி ஷேக் ஆகும். அதனால கொக்கி ஸ்டிச் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் நம்ம இதுமாரி கிளாத்தில் பட்டியில் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா க்ரிப்பாக நிற்கும். இந்த முக்கியமாக இந்த ஐ பார்ட் வந்து இந்த கொசவத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கொசவத்தில் நம்ம இங்கே கட்டியிருப்போம் பின்னு இந்த இடத்துல தான் க்ரிப்பாக இருக்கும். அதனால் இங்கே தான் இந்த பின் வந்து கட்டணும். அதனால் இந்த பின் வந்து மாட்டுறதுக்கு இந்த கொசவத்தில் இங்கே தான் அவங்களோட அளவு எக்ஸாக்டாக இந்த அளவு தான், இந்த சென்டரில் தான் அவங்க அளவு இருக்கணும். இந்த ஆடை அவங்க லூஸ் பண்ணவோ இல்லை டைட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்ட்ரா 2 ப்ளீட் நம்ம விடணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து பர்டிகுலர் சைஸு. இதுவே ஃப்ரீ சைஸ்னால் 33 to 49 வரையும் இருக்கும். அதாவது இந்த ப்ளீட் இருக்கிறது இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இது வரையும் ஒரு 10 இன்ச்சுக்கு வரும். 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரீ சைஸ். அது வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இருக்குன்னா இந்த முந்தானி பாட்டை கரெக்டான மெஷரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாமா. அதுவும் இல்லாத நம்ம ஹிப்பில் உள்ள இன்சைடில் வந்து இந்த ரோப்பை வந்து நம்ம கட்டுறதுனால இந்த ஸ்டார்ட்ல இந்த கட்டுறதுனால இந்த பின்னை கலண்டாலும் இந்த ரோப் வந்து கலண்டாது. அதனால பின்னும் நம்ம டைட்டாக தான் எப்படி இருந்தாலும் சாரி டைட்டாக தான் கட்டுவோம். அதனால பின்னும் சேஃப்டியாக இருக்கும், கலண்டாது. நமக்கு இப்படி இழுத்தாலும் வராது, நல்லா சேஃப்டியாக நின்றுக்கும். அதனால தான் இங்கே சென்டர் தையல் ஸ்டிச் விட்டுருக்கு. இது ரெண்டுக்கும் எக்ஸ்ட்ரா அப்படி தூக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சென்டர் ஸ்டிச் விட்டுருக்கு. நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். நல்லா ஃபோல்டர் நல்லா ஃப்ரீலான்ஸாக அழகாக இருக்கும் சாரி.